ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணையில் கோழிகளுக்கு சளி பிடிச்சிருக்கிறத ஸ்டார்டிங்லேயே எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சளி ஒரு கோழிக்கு வந்துட்டா அடுத்து எல்லா கோழிக்கும் ஒரு 3 நாளில் செட்டு ஃபுல்லாக வந்துடும் ஃப்ரெண்ட். சளி ஒரு தொற்று நோயின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, முதல்ல கோழிக்கு சளி பிடிச்சிருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட அறிகுறியோடு நம்ம பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்னென்னா, கோழி ஃபஸ்ட்டு தும்முற சத்தம் மாதிரி கேட்கும். நீங்கள் சாயங்காலம் இல்லை நைட் டைம் போய் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் குறன்னு ஒரு மாதிரி தும்புற சத்தம் மாதிரி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது அறிகுறி என்னென்னா, மூக்கு மற்றும் கண்ணில் இருந்து கோழிக்கு சளி மாதிரி தண்ணியாக ஊற்றும். அப்புறம் அந்த மூக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூசி, மண் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பி இருக்கும். இதை வச்சு நம்ம சளி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது அறிகுறி என்னென்னா, கோழிக்கு சளி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கோழியோட ஒரு பக்கம் கண்ணோ இல்லைன்னா 2 பக்கம் கண்ணோ நல்லா வீங்கி இருக்கும். கண்ணுக்குள்ளே பார்த்தா வெள்ளையாக சீல் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது அறிகுறி என்னென்னா, கோழி மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமப்படும். அந்த நேரத்தில் கோழி மூக்கில் மூச்சு விடுறதை விட வாய் நல்லா திறந்து வச்சுக்கிட்டு மூச்சு விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்த உடனே சளி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அஞ்சாவது அறிகுறி என்னென்னா, கோழி தீவன தண்ணி எதுவுமே எடுத்துக்காது. அதோட ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கி போட்டு தலையை உடம்புக்குள்ளே போட்டுக்கிட்டு பண்ணையில் ஏதோ ஒரு மூலையில் குறுகி போய் தனியாக நிற்கும். இதுவும் சளியோட பிரச்சனை தான். சரி, இந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்ச உடனே யோசிக்காமல் வெட்டினரி டாக்டர் கிட்ட போய் மெடிசன் கேட்டு வாங்கிக்கிங்க. எக்காரணத்தை கொண்டு லூஸாக ஃப்ரீயாக விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் பண்ணையில் பெரும் இழப்பு கூட ஆயிரும். அடுத்த வீடியோவில் இது சளி வர காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.